வணக்கம் உறவுகளே, இது நங்கூரம். நான் முருகேசன். காணொலியை பார்க்கும் நண்பர்கள் காணொலியை பாருங்கள். பார்த்துட்டு அது நான் பேசுவது சரியாக இருந்தால், அது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்க. நன்றி வணக்கம்னு சொல்லி ராகவா லாரன்ஸ் கருத்து கணிப்பு கேட்குறாரு. என்னன்னு கேட்குறாரு, நான் எலெக்ஷனில் வரலாமா, நான் எலெக்ஷனில் நிற்கலாமா, எலெக்ஷனில் வந்தால் உங்களுடைய ஆதரவு எப்படி இருக்கும், அதை பற்றி உங்களுடைய கணிப்பு என்ன, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் பல லட்சம் பேர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்தே ஆகணும், நீங்கள் வந்தால் தான் அந்த நாடு அப்படியே நீங்கள் அறுத்து தள்ளுனாதான் அந்த நாடு விளங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே என்ன சொன்னார் ஒருத்தர், கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, திமுகவா டிவிகேவா, திமுகவா டிவிகேவா அப்படின்னா. இப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வருவதற்கு உங்களுடைய அனுமதி வேணும், எதாக இருந்தாலும் மக்களை கேட்காம வர மாட்டேன். சினிமாவில் கூட உன்னை நடிக்க சொல்லி யாராவது மக்கள் கேட்டாங்களா? இல்லை. காஞ்சனான்னு படம் எடுக்க சொல்லி உங்களை மக்கள் கேட்டாங்களா? இல்லை. அதெல்லாம் எப்படி நீங்களாக செய்கிறீங்க? ஆனால் படத்தில் நடிக்கிறது, படம் எடுக்கிறது, டைரக்ட் பண்ணுறது, அதெல்லாம் டான்ஸ் ஆடுறது, டான்ஸ் மாஸ்டர் ஆகுது, அதெல்லாம் நீங்களாக செய்வீங்க. ஆனால் அரசியலுக்கு வரத்துக்கு மட்டும் கருத்து கணிப்பு கேட்பீங்க. ஏன்? அதாவது இப்போ நான் என்ன பண்ணுறேன், 100 பேர்த்துக்கு நல்லது செஞ்சிகிட்டு இருக்கிறேன், 100 ஊனமுற்றவர்களுக்கு நான் நல்லது செஞ்சிகிட்டு இருக்கிறேன். நான் வந்தால் ஒரு 1000 பேருக்கு, நான் எலெக்ஷனில் நின்று வந்தால் 1000 பேருக்கு செய்வேன். இப்போ ஓட்டு போடுவீங்களா, உங்களை நம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். விஜய் கேட்டார். நீங்கள் வரணும், வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாம் பொங்கிட்டாங்க. இப்போ பொங்கினதுக்கப்புறம் அவர் வந்துட்டார். 34 தான் ஆகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல, யாருமே கையில் இல்லை. எதுவுமே ஏதோ பப்ளிக்கில் ஏதோ பார்க்குறதுக்கு ஏதோ முதல்வருக்கு ஏதோ பணிஞ்சு போகிற மாதிரியே இருக்குது ஒழிய, மற்றபடி யாரும் முதல்வர் பேச்சு கேட்குற மாதிரியே தெரியல. காரணம் என்ன அப்படின்னா, இவருக்கு தெரியாது. எப்படி இங்கே வாயா, இங்கே வா, என்னையா பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு தெரியாது. அவர் சினிமா நடிச்சுக்கிட்டு அவர் பாட்டு ஏதோ எப்படியோ இருக்கா, அது எட்டிக்கு போட்டியாக அவங்க நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இவர் ஏன் கருத்து கணிப்பு கேட்குறாரு? ராகவா லாரன்ஸ் அவர்கள் எதுக்கு கேட்குறாரு அப்படின்னா, நாளைக்கு எதுவுமே செய்ய முடியும். இப்போ என்ன சொன்னீங்க, இப்போ என்ன சொல்கிறாரு அவர், மாற்றம் வேணும்னு கேட்குறீங்க, கொஞ்சம் டைம் கொடுக்கணும், உடனே எப்படி செய்ய முடியும்? மாற்றம் வேணும்னு விரும்புனீங்கல்ல, மாற்றம் வந்துருச்சு இல்லை, உடனே எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறாரு. இப்போ நாளைக்கு இவர் நீங்கள் எல்லோரும் வாங்கன்னு நம்ம மக்கள்லாம் கூப்பிட்றாங்கன்னா, அந்த மக்கள்லாம் கூப்பிட்டதுக்கப்புறம் இவர் வந்துடுவார். வந்தோடனே மந்திரி ஆயிடுவார். ஏன்னா ஃபேமஸான ஆள் இல்லையா, மந்திரி ஆயிடுவார். விஜயோட நண்பர் வேறு, அதனால் இவர் தூக்கி ஏதாவது ஒரு மந்திரி பதவியை கொடுத்துருவாருன்னு வைங்க. புதுசாக ஒரு துறையை கூட ஒதுக்கி மந்திரி பதவி கொடுப்பாங்க, அது அவங்களோட சாமர்த்தியம் அப்படின்னே வைங்க, அந்த மாதிரி கணக்குனே வைங்க. இப்போ அந்த மாதிரி கணக்கில் இருக்கும்போது ஒரு நாளைக்கு இவர்கிட்ட ஏதாவது கேட்டோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், அவசரப்படக்கூடாது. எதுக்கு அவசரப்படுறீங்க? நான் வரட்டுமான்னு கேட்டேன், நீங்கள் வந்துடுங்கன்னு சொன்னீங்க, வாங்கன்னு கூப்பிட்டீங்க. நீங்கள் கூப்பிட்டதுனால தான் நான் வந்தேன், நீங்கள் கூப்பிடலாம் நான் வரமாட்டேன். வந்த உடனே நீ செவுத்தை தாண்டு, கால்வாயை ஓப்பன் பண்ணு, கேட்டை திற, உடனே போய் துப்பாக்கி எடுத்து சுடு, காவலுக்கு நில்லு அப்படின்னா எப்படி ஆகுறது? நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்வேன், டைம் வேணுங்கள. இப்போ தெரியுது அவர் கருத்து கணிப்பு ஏன் கேட்குறாரு அப்படின்னு. இப்போ நமக்கு நல்லா தெரியுது, நல்லா நமக்கு புரியுதா கருத்து கணிப்பு எதுக்கு கேட்குறாரு? நான் வரட்டுமா? வந்ததுக்கப்புறம் நீ கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா நம்ம தானே கூப்பிட்டோம், மக்கள் தானே கூப்பிட்றாங்க, வான்னு கூட பல லட்சம் பேர் கூப்பிட்றாங்களாம். கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே பொங்குறாங்க, அப்படியே எனக்கு ஆஹா, நீங்கள் வரலன்னா நீங்கள் இங்கே அறுத்து தள்ளலைன்னா தமிழ்நாடு நாசமாக போயிடும் அப்படின்னு அப்படியே பொங்குறாங்களாம். இவர் தான் சொல்கிறார் எல்லாத்தையும். இதெல்லாம் ஒரு இதில் ஒரு படத்தில் வடிவேல் காமெண்டில் இவர் நம்ம ராஜ் கபூரா அவர் பேர், வில்லன் நடிகர், அவர் கேட்பார், யாருடா நீங்கள்லாம் அப்படின்னு, யாருடா நீங்கள்லாம் அப்படின்னு தான் கேட்க வேண்டியிருக்குது. ஆனால் அவனை கூட தெரியாமல் போய் டான்ஸ் ஆடு, பாட்டு பாடு, படம் எடு, ஏதோ ஒன்று பண்ணு, காஞ்சனா மாதிரி இல்லாத பேயை கொண்டு பேய் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு மக்களினுடைய உணர்வுகளை தூண்டி அதில் பல லட்சம் கோடி, பல ஆயிரம் கோடி ரூபாயை சம்பாரித்து வீட்டில் வச்சுக்கிட்டு இப்போ நான் அரசியலுக்கு வரட்டுமான்னு கேட்குறீங்க. தெரு நாய்கள்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிஸ்கட் சாப்பிட்ற நாயும் ஒன்று இருக்கும்,
பிரியாணி சாப்பிட்ற நாய் ஒன்று இருக்கும், சைவம் சாப்பிட்ற நாய் ஒன்று இருக்கும், அசைவம் மட்டுமே சாப்பிட்ற நாய் ஒன்று இருக்கும். அதாவது மக்களில் வந்து பல தரப்பட்ட மக்கள் இருக்காங்க, ஏழை மக்கள் இருக்காங்க, நடுத்தர மக்கள் இருக்காங்க, மேல்மட்ட மக்கள் இருக்காங்க, மேல்மட்டத்தில் இருக்கிற மக்கள் இருக்காங்க. பல வெரைட்டி இருக்குங்க. இந்த பல வெரைட்டியில் இருக்காங்க. அவர்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் வந்து புதுசாக வந்திருக்காங்க, யோசிச்சு செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இவருக்கு வாய் வரல. ஆனால் என்ன பண்ணுறாரு, அப்படியே நாயாக கன்வெர்ட் பண்ணிட்டார். கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணிட்டாரு, நாய்கள் திருநாய்ங்க, அதுக்கு பிஸ்கட், எந்த நாய்க்கு இது பிஸ்கட் போடணும் அப்படின்னு. அப்போது அதாவது இவர்களை வந்து நடிக்க வச்சு, இவர்கள் நடித்து அதை நம்ம பார்த்து பல லட்சம் பேர், பல கோடி பேர் திரும்பி இந்த காஞ்சனா படம், விஜய் படமாக இருந்தாலும் சரி, லாரன்ஸ் படமாக இருந்தாலும் சரி, எவன் படமாக இருந்தாலும் நம்ம போய் உட்காந்து பார்த்து பிளாக்கில் டிக்கெட் வாங்கி 500 ரூபாய், ஒரு 150 ரூபா டிக்கெட்டு 500 ரூபாயும் 1000 ரூபாயும் 2000 ரூபாயும் கொடுத்து வாங்கி இவங்கள பணக்காரங்களை ஆக்கி விட்டா, இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம கொடுத்த காசில் வாங்கி கொளுத்து சம்பளத்தை வாங்கிக்கிட்டு நல்ல பெரிய பெரிய பணக்காரனை உட்காந்துக்கிட்டு ஓட்டு போட்ட மக்களை அதையே வச்சு அந்த 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 சினிமா பப்ளிசிட்டியே வச்சுக்கிட்டு ஓட்டு வாங்கி மந்திரி ஆயிடுவீங்க, சிஎம் ஆயிடுவீங்க. ஆனால் கீழே இருக்கிறவங்கள பார்த்தா நாயிம்பிங்க, பேயிம்பிங்க, திருநாயிம்பிங்க, அசைவ நாயிம்பிங்க, சைவ நாயிம்பிங்க. யாரா நீங்கள்லாம்? என்னடா நாங்கள்லாம் பாவம் பண்ணோம்? தமிழ்நாட்டு மக்கள் என்னடா பாவம் பண்ணோம்? கிட்டத்தட்ட 35 நாள் முடிஞ்சு போச்சு. இந்த 35 நாளில் கிட்டத்தட்ட 210 செக்ஸ் அப்யூஸ் நடந்திருக்குது, பாலியல் குற்றங்கள் நடந்திருக்குது. கிட்டத்தட்ட ஒரே நாளில் 5 குழந்தைங்களுக்கு பாலியல் வல்லுறவு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஆட்சிக்கு வந்தால் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அப்படிங்கிற மாதிரி, நான் ஆட்சிக்கு வந்துட்டா அடுத்த நிமிஷம் அப்படியே அறுத்து நட்டமாக நிப்பாட்டிடுவேன். அப்படியே கீழே படுத்து இருக்கிறத தூக்கி மேலே நிப்பாட்டிடுவேன், அறுத்து தள்ளிடுவேன், ஒரே அறுத்து தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டு என்னங்க, என்ன சார் நடக்குது நாட்டில்? என்ன சார் நடக்குது? பாட்டிலுக்கு 10 ரூபா எல்லா காணொலியும் கழிவுகளையும் ஊற்றுறாங்க. பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறாங்களாம். சரி, தொலையட்டும். அந்த நெல் வந்து வாங்குறாங்கள, அரசு வாங்குறாங்கல்ல, அப்போ அந்த அரசு நெல் வாங்கும்போது ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ரு. அப்போ அது விஜய் என்ன பேசினார் அப்படின்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த 40 ரூபா மூட்டைக்கு எதுக்கு வாங்குறீங்க, லஞ்சம் வாங்குறீங்க? ஒரு மூட்டை ஒரு விவசாயி இப்போ 50 மூட்டை கொண்டாந்து போட்டோன்னா 5 20, 2000 ரூபா அவன்கிட்ட லஞ்சமாக வாங்குறீங்க. எதுக்கு வாங்குறீங்க, ஏன் வாங்குறீங்க, எப்படி வாங்குறீங்க, இப்படிலாம் கேள்வி கேட்டார். ஆனால் இப்போ அந்த 40 ரூபா இப்போ 60 ரூபாயை அதிகரிச்சிருச்சான். அதை வந்து இப்போ நேராக போய் விவசாயிகள் தானே, விவசாயிகள் அப்படியே உற்ற தோழன் அப்படியே உருகுறீங்கல்ல, ஏன் நேராக சார் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டைம் இருந்துச்சு விவசாயிகளை போய் பார்க்குறதுக்கு. இப்போ சிஎம் ஆனதுக்கப்புறம் விவசாயிகளை பார்க்க நேரம் இல்லையா? காலையில் போங்க, 10 மணிக்கு போங்க. எந்த விவசாயி யாருப்பா உங்கள்கிட்ட 60 ரூபா வாங்கினது? யார் 60 ரூபா வாங்கினது? கூப்பிடியா இங்கே வாயா, வெளியே வாயா. 60 ரூபா யாரையா வாங்குறது? எதுக்கே வாங்குறீங்க 60 ரூபா? என்ன வெங்காயத்துக்கு 60 ரூபா வாங்குறீங்க அப்படின்னு கேளு, அவன்கிட்ட போய் நேராக போய் கேளு. ஏன் இப்போ பேச வாய் வரலையா? இப்போ அதிரடிப்படையெல்லாம் எங்கே போச்சு? தாவேக்க நிர்வாக குழுவெல்லாம் எங்கே போச்சு? இப்போ நேராக போய் கேட்க வேண்டியதானே, எதுக்கு 60 ரூபா வாங்குறீங்க, என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்க வேண்டியதானே. மூட்டைக்கு பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறாங்களாம், ஏன் நேராக ஒயின் ஷாப்புக்கு போயிட வேண்டியதானே, எதுக்காக 20 ரூபா? அது பதில் சொல்லு. 10 ரூபான்னு வச்சா இந்த கடையில் எத்தனை பாட்டில் வியாபாரம் ஆகுது? அது 10 ரூபான்னு வச்சுட்டா எவ்வளோ பணம் வருது? இந்த கரண்ட் பில்லு, உடையிற பாட்டிலு, கீழே உழுவுற பாட்டிலு, நொறுங்குற பாட்டிலு, மூடி இல்லாத பாட்டிலு, திருகாணி இல்லாத பாட்டிலு, என்னென்னமோ பாட்டில் எப்படியோ நட்டம் வருது. ரைட்டு, அதுக்காக தான் ஈடு கட்டுறேன்னு சொல்கிறீங்க. ரைட்டு, 10 ரூபா ரைட்டு வாங்கிட்டு இருந்தீங்க. நாங்கள் வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா நானே தான் பாட்டு பாடினேன். இப்போ நீங்கள் 20 ரூபா ஆக்கிறீங்க. எதுக்கு? 10 ரூபாயில் தானே தண்ணீரே அடைஞ்சிங்க இத்தனை வருஷமா, அப்புறம் திடீர்னு எப்படி 20 ரூபா வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்கலாம்ல? கேட்க முடியாது. இதெல்லாம் வந்து இதெல்லாம் என்ன பொழப்புன்னே தெரியல. இப்போ இது ஒரு சீசன் மாதிரி ஆயிடுச்சிங்க. இது ஒரு சீசன் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து விஜய் முதலமைச்சர் ஆகிட்டாரா? ரைட்டு. அடுத்து யார் எவர் அட்ரஸ்ஸு என்னான்னே தெரியாதவங்கலாம் வந்து இன்றைக்கி வந்து பெரிய பெரிய இடத்துக்கு வந்து உட்காந்துட்டாங்க. ரைட்டு, அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும்.
நம்ம என்ன சொல்கிறோம், கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வாங்க, நல்லபடியாக பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம். இவங்க வந்தால் நமக்குன்னா அடுத்து இவங்க வந்தால் மட்டும் நமக்குன்னா வர வேண்டிய வருமானம் வராமல் போயிடுதா, நின்று போயிடுதா? நம்ம அந்த மாதிரி ஆள்லாம் இல்லை. நீங்கள் வந்து செய்யுங்க, நல்லபடியாக செய்யுங்க, தெரிஞ்சுக்கிட்டு வந்து செய்யுங்க. தெரியாமையே வந்து செஞ்சு என்ன பிரயோஜனம்? என்னங்க பிரயோஜனம்? அப்போ வந்து நீங்கள் வந்து என்ன குறிக்கோளோடு வந்திருக்கீங்க? அந்த குறிக்கோளுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது தானே. 3 வயசு குழந்தைய கற்பழிச்சு ரோட்டில் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து எந்த கணக்கில் சேர்க்குறதுனே தெரியல. என்ன ஏதாவது திட்டணும் போல தோணுது. இந்த ஒருத்தன் சொல்லுவான்ல, ஏதாவது வாயில் கேட்ட ஏதாவது வேறு ஏதாவது வார்த்தையை சொல்லிடுவோமோன்னு வேறு பயமாக வேறு இருக்குது. இதில் வந்து வாய்க்கிலேயே பேசுகிறீங்க. வாயை திறந்தா பொய். இந்த செஸ் போர்டு பொய். பார்த்தா காணொலியில் கிளியுது அப்படியே. செஸ் போர்டு ரகசியமாக அவரே கொண்டு வந்துட்டாராம், அவரே விளையாட சொன்னாராம், அவரே விளையாண்டாராம். அசிங்கம். இதுக்கெல்லாம் சின்ன சின்ன மேட்டருக்கெல்லாம் பொய் சொல்கிறீங்களா? அசிங்கமாக இல்லை? என்ன அது? நன்றி, வணக்கம்.